SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தனியார் நிறுவனம் ஒன்றின் 300 கோடி மோசடியை மறைத்த முன்னாள் ஜனாதிபதிகள். மூடப்பட உள்ள அரசாங்க நிறுவனங்கள். புதிய தீர்மானம். 4 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய முன்னாள் இராணுவ அதிகாரி கைது. வடக்கு முன்னேற மகிந்தவே காரணம். மார்தட்டி கொள்ளும் மொட்டு கட்சி. நியமிக்கப்பட்டுள்ள முதல் AI அமைச்சர். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். மாகம்புர துறைமுக முகாமைத்துவ தனியார் நிறுவனம் தரமற்ற எண்ணெயை கொள்வனவு செய்ததன் மூலம் ஏற்பட்ட 300 கோடிக்கு மேலான நட்டத்தை முன்னாள் ஜனாதிபதிகள் மூவர் மறைத்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மாகம்புர துறைமுக முகாமைத்துவ தனியார் நிறுவனம் இலங்கை துறைமுக அதிகார சபையால் நிறுவப்பட்டதாகும். 2014ஆம் ஆண்டில் மாகம்புர துறைமுக முகாமைத்துவ தனியார் நிறுவனம் தரமற்ற எண்ணெயை கொள்வனவு செய்ததன் மூலம் துறைமுக அதிகார சபைக்கு 24 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பொது நிறுவனங்கள் குழுவில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் நடந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு அண்மைய காலத்தில் இந்த தரமற்ற எண்ணெயை கொள்வனவு செய்ததற்கு எதிராக துறைமுக அதிகார சபை லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளதாக கோப் குழு உறுதிப்படுத்தியது. இதன்படி குறித்த முறைப்பாடு ஆகஸ்ட் 2024 செய்யப்பட்டுள்ளது. கொள்வனவு செய்யப்பட்ட எண்ணெய்க்கான பணம் துறைமுக அதிகார சபை வழங்கிய உத்தரவிற்கமைய ஒரு தனியார் வங்கி வழங்கிய கடனில் மூலம் மாகம்புர துறைமுக முகாமைத்துவ தனியார் நிறுவனம் செலுத்தியுள்ளது. வழங்கப்பட்ட தகவலின்படி குறித்த நிறுவனம் அந்த கடனில் 18.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இன்னும் திருப்பி செலுத்தவில்லை என கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட வங்கி கடந்த 2019ஆம் ஆண்டு மாகம்புர துறைமுக முகாமைத்துவ நிறுவனம் மற்றும் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக கோப் குழுவின் தலைவர் நிஷாந்த் சமரவீர தெரிவித்துள்ளார். இதேவேளை மாகம்புர துறைமுக மேலாண்மை நிறுவனம் வாங்கிய கடனை செலுத்தாத நிலையில் ஜூன் 1, 2022 அன்று நிறுவனத்தை கலைக்க ஒரு கலைப்பாளர் நியமிக்கப்பட்டதும் கோப் குழுவில் தெரியவந்துள்ளது. கோப் குழுவில் வழங்கப்பட்ட தகவலின்படி இந்த நிறுவனம் ஹம்பாந்தோட்டை துறைமுக முகாமைத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஜூலை 5, 2013 அன்று நிறுவப்பட்டது. இந்த நிறுவனம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திடமிருந்து பெறப்பட்ட அனுமதி பத்திரத்தின் மூலம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு எரிபொருள் விநியோகிக்கும் நடவடிக்கைகளை செய்துள்ளது. இந்த தரம் குறைந்த எண்ணெய் கொள்முதல்கள் அந்த அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி செய்யப்பட்டதாகும். குறித்த எரிபொருள் மோசடி தொடர்பில் 3 முன்னாள் ஜனாதிபதிகளும் மறைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மக்களுக்கு பயனில்லாத அரசாங்க நிறுவனங்களை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பெலப்பட்டிக தபால் நிலைய கட்டட கட்டுமானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். நமது நாட்டில் சில அரசாங்க நிறுவனங்கள் மக்களுக்கு சேவை செய்வதில்லை. சில அரசு நிறுவனங்களில் 1 அல்லது 2 அதிகாரிகள் மட்டுமே பணிபுரிகின்றனர். இவ்வாறு மக்களுக்கு சேவை செய்யாத வாரியங்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டு அரசாங்க நிறுவனங்களை மூடுவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். அத்துடன் சில நிறுவனங்களை ஒன்றிணைக்க முயற்சித்து வருகிறோம் என்று தெரிவித்துள்ளார். 4 கொலைகளில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவர் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் மட்டும் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் குறித்த சந்தேக நபர் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பண்டாரகமவில் முன்னாள் சிறை அதிகாரியொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மற்றும் பொருளையில் 2 இளைஞர்கள் அண்மையில் கொல்லப்பட்ட சம்பவம் உட்பட 4 கொலைகளில் தொடர்புடையதாக அவர் மீது சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதியன்று பொருளையின் ஸ்ரீசர உயன பகுதியில் 2 இளைஞர்களை கொன்ற சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய ஒருவர் அம்பாறையின் சியம்பலாண்டுவ பகுதியில் இருப்பதாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரவில் உள்ள சிறப்பு அதிரடிப்படை முகாமின் கூட்டு சிறப்பு நடவடிக்கை பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன்படி குறித்த சந்தேக நபர் நேற்று அந்த பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கடந்த ஆகஸ்ட் 21 தேதியன்று பண்டாரகம துனோதிய பாலத்திற்கு அருகில் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி லலித் கொடகேடவின் கொலையிலும் அவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் என்பது தெரியவந்துள்ளது. ஆகஸ்ட் 27ஆம் தேதியன்று பாணந்துறை தெற்கு அலுபகவத்த பகுதியில் குடுநிலங்கவின் மாமனார் கொலையிலும் அவரை ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி ஆகஸ்ட் மாதத்திற்குள் மட்டும் 3 சந்தர்ப்பங்களில் சந்தேக நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் இறந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து 10 ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவால் தான் வடக்கு மாகாணம் எல்லா வழிகளிலும் முன்னேறியது.
பிரிவினைவாத சிந்தனையுடைய ஒரு சிலரே மஹிந்தவின் வெளியேற்றத்தை கொண்டாடுகின்றனர் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம அரசு மாளிகையில் இருந்து வெளியேறியது தொடர்பில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள சிலரின் சமூக வலைதள பதிவுகள் அமைந்திருந்தது. இது பற்றி உங்களின் கருத்து என்ன என்று சஞ்சீவ எதிரிமானவிடம் வினவப்பட்டது. இதற்கு பதிலளித்த சஞ்சீவ எதிரிமான, வடக்கில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் நிலைப்பாடு அல்ல இது. போரை முடிவுக்கு கொண்டு வந்தமை தொடர்பில் சிலர் மாறுபட்ட கருத்துடன் இருக்கலாம். ஆனால் வடக்கு மக்களால் கோரப்பட்ட அமைதியான அரசியல் சூழ்நிலையை மஹிந்த ராஜபக்ஷவை ஏற்படுத்தி கொடுத்தார். இதனை வடக்கு மறக்கவில்லை. அத்துடன் வடக்கு மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் தோல்வி என தெரிந்தும் தேர்தல் நடத்தப்பட்டது. விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து தமது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசு பக்கம் வந்து 3 லட்சம் பேர் பாதுகாக்கப்பட்டனர். அவர்களுக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன. வடக்கில் கன்னிவெடிகள் அகற்றப்பட்டன. காணிகள் விடுவிக்கப்பட்டன. வீடுகள் அமைக்கப்பட்டு மீள்குடியேற்றமும் செய்யப்பட்டது. சரணடைந்த 11,900 முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூக மயப்படுத்தப்பட்டனர். மஹிந்த அரசால் தான் வடக்கு முன்னேற்றம் கண்டது. இது வடக்கில் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும். எனினும் பிரிவினைவாத சிந்தனையில் உள்ள சிலர் இருக்கலாம். அவர்களை திருப்திப்படுத்தும் விதத்திலேயே இந்த அரசு செயல்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். உலகச் செய்திகள். அல்பேனியாவில் கேள்விப்பத்திர கோரல்களில் 100% ஊழலை ஒழிப்பதற்காக புதிய அமைச்சரவையில் AI அமைச்சர் நியமிக்கப்பட்டுள்ளார். பொது நிதி திட்டங்களை செயற்படுத்துதல் மற்றும் அரசாங்கத்தின் கேள்விப்பத்திர கோரல்களின் ஊழலை எதிர்த்து போராடுதல் போன்ற AI அமைச்சரின் பொறுப்புகள் அடங்கும் என கூறப்படுகிறது. அல்பேனிய மொழியில் சூசியா என்று பொருள்படும் டீலா என்ற அமைச்சர் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட அமைச்சராக அமைச்சரவையில் உறுப்பினராக உள்ளார் என்று பிரதமர் ஏடி ராமா தெரிவித்துள்ளார். பொது கேள்வி பத்திரங்களில் 100% ஊழலற்ற நிலையை உறுதி செய்ய டீலா உதவும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பாரம்பரிய அல்பேனிய நாட்டின் உடையணிந்த டீலா இந்த ஆண்டில் இருந்து பொது சேவை தளமான அல்பேனியாவில் டிஜிட்டல் உதவியாளராகவும் செயல்படுகிறார். அல்பேனியா வலைத்தளத்தை அணுகவும் மற்றும் சுமார் 1 மில்லியன் டிஜிட்டல் ஆவணங்களை மக்கள் பெற்றுக்கொள்ள டீலா என்ற AI உதவியுள்ளது. அல்பேனியா ஒரு வருட காலமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்து கொள்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. 1990ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் ஆட்சி வீழ்ச்சி அடைந்ததிலிருந்து அல்பேனியாவில் ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் ஊழலை எதிர்த்து போராடும் சவாலையும் புதிய அரசாங்கம் எதிர்கொள்கிறது. இதன்படி உள்ளூர் அரசு அதிகாரிகளின் நிர்வாகத்தை விரைவுபடுத்தவும் புதிய கட்டமைப்பிற்கு மாற்றவும் டீலா என்ற AI உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனியார் நிறுவனம் ஒன்றின் 300 கோடி மோசடியை மறைத்த முன்னாள் ஜனாதிபதிகள். மூடப்பட உள்ள அரசாங்க நிறுவனங்கள். புதிய தீர்மானம். 4 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய முன்னாள் இராணுவ அதிகாரி கைது. வடக்கு முன்னேற மஹிந்தவே காரணம். மார்தட்டி கொள்ளும் மொட்டு கட்சி. நியமிக்கப்பட்டுள்ள முதல் AI அமைச்சர்.